வந்து அவன் புனிதப்படுத்தணுங்கிறதுக்காகவும் அவனுடைய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை வந்து அவன் வந்து புனிதமான ஒரு இயக்கமா மாற்றணுங்கிறதுக்காக 4 ஆப்ஷன் கொடுக்குறான். கொள்ள நோயில இருந்தாரா, வயிற்று வழியா தூக்கு பிடிச்சிருந்தாரா, அப்படி ஆப்ஷன் கொடுக்குறான். அந்த அளவுக்கு புதிய கொள்கை கல்விகளை வந்து இருக்கு இந்த நாட்டில். அப்ப அங்க போகக்கூடிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த குடிசைகள்லாம் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் செவுறு வச்சு மறைக்குது, துணியை வேட்டி வச்சு மறைச்சிருக்காங்க. அப்ப குஜராத் மாநில வேற என்ன பண்றாங்க அப்படின்னா 6 நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் போலியா இருக்கு. அப்புறம் ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா போட்ட ஒரு வாரத்தை கீழே போயிடறாங்க. பாயமா இருக்கு தோலை விட்டு கூட்டி குடுக்கத்தை அவங்களுக்கு வந்து ஒரு போலியா தோல் போட்டு 1.5 கோடி ரூபாய் 7 கோடி ரூபாய் வசூல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆட்சியெல்லாம் தரப்போறேன்னு சொல்லி வந்த போது என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் 15 லட்சம் ரூபாய் தரேன், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன், அதெல்லாம் பெட்ரோல் டீசல் விலையை பாதியா குறைப்பேன், சிலிண்டர் விலையை குறைப்பேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஏழை விவசாயிகளுக்கு வந்து நான் வந்து இரட்டிப்பு ஆதாரம் கொடுக்குறேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் தரங்கட்ட ஆட்சி நடக்குதோ அங்கதான் நாணயத்துடைய மதிப்பு உயரும். அதாவது நாணயம்னா நம்முடைய அமெரிக்க டாலருடைய மதிப்புக்கு நம்ம இந்திய நாட்டு உயர்த்தாங்க. இன்னைக்கு போய் பாருங்க, இந்திய நாடு 10 லட்சம், அங்க 83 ரூபாய் 84 ரூபாய் போயிடுச்சு. மிகப்பெரிய பின்னடைவு சந்திச்சிருக்கு பொருளாதார ரீதியா. ஆமா, பொருளாதார ரீதியா அன்னைக்கு ராகுல்ஜி அதான் பேசுறாரு. அண்ணன் சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு போய் என்ன பேசுறாருன்னா இதான் சொன்னாரு.